புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிராகவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேலை செஞ்சாராங்க. கடம்பூர் ராஜு செய்தியாளர் சந்திப்புல பேசி இருக்கிறாரு. சட்டசபையில உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அரசியல் ஆதாயத்துக்காக பேசி இருக்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆன்மா அவர் ஐயப்பனை மன்னிக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். இதை முக்கியமானது நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிராகவே ஓபிஎஸ் வேலை செஞ்சிருக்கிறாராம். பிரஸ் மீட்ல பேசி இருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அளவோடு உருட்டணும், ஓவரா உருட்டக்கூடாது. எதுவாக இருந்தாலுமே கொஞ்சோனா சாப்பிடும் போது தான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்க பாத்தீங்கன்னா சலிச்சு போயிடும். இது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அவங்க குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறது என்ன, போடி நாயக்கனூர்ல இது புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிராகவே ஓபிஎஸ் வேலை பார்த்தாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கடம்பூர் ராஜு அம்மாவுக்கு எதிராக வேலை பார்த்தாருன்னு சொல்றாரு. ஆனா வெந்நீராடை நிர்மலாவுக்கு எதிராக வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்ல அவர்னால தைரியம் இல்ல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாங்க, நான் புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிராக வேலை பார்த்தேன்னு சொல்லி நீங்க நிரூபிச்சுன்னா நாங்க அரசியல் இருந்தே ஒதுங்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமினால நிரூபிக்க முடியல. ஆனா ஏதாவது ஒரு பழியை தூக்கி ஓபிஎஸ் மேல போட்டுட்டு நம்ம தப்பிக்கணுங்கிற நினைப்புலதான் எடப்பாடி பழனிசாமி அணியினர் இருக்கிறாங்களே தவிர ஒரு ஆதாரத்தோடு அவங்களால பேச முடியல. வெந்நீராடை நிர்மலாவுக்காக வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி தொடர்ந்து கடம்பூர் ராஜா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமார் இருக்கட்டும், இதே எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சவால் விட்டாங்க. நான் அம்மாவுக்கு எதிராக வேலை செஞ்சேன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நிரூபிச்சீங்க அப்படின்னா நான் அரசியல் இருந்து ஒதுங்கிறேன் அப்படின்னாங்க. இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமினால நிரூபிக்க முடியல. அதாவது ஜார்ஜேன்னு பிரியும் போது புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேலை செஞ்சாங்களாமா. சரி, வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி உங்களால நிரூபிக்க முடியல. அவர் வெந்நீராடை நிர்மலாவுக்காக வேலை செஞ்சாருன்னு சொல்லி நீங்க நம்புறீங்கல்ல. அப்ப புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி அம்மானுடைய இடத்துலதான் இன்னைக்கு அதிமுக அலுவலகம் இருக்குது. எதுக்காக நீங்க அங்க இருக்கிறீங்க? தனியா ஒரு பில்டிங் கட்டு போயிட வேண்டியதானே. அந்த இடம் யார் இடம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி அம்மாவுடைய இடம் தான் இன்னைக்கு அதிமுக அலுவலகம் இருக்கிறது. அந்த இடத்துல ஏன் இருக்கணுங்க? தனியா ஒண்ணு கட்டி நீங்க போயிட வேண்டியதானே. ஜானகி அம்மாவுக்காக வேலை செஞ்சாருன்னு சொல்லி ஓபிஎஸ் விமர்சனம் பண்ற எடப்பாடி பழனிசாமியின் கம்பெனி எதற்காக வெந்நீராடை நிர்மலாவை கூப்பிட்டு வச்சு நீங்க பாராட்டு விழா நடத்துறீங்க? எதுக்கு ஜானகி அம்மா பேர்ல நீங்க ஒரு விழா நடத்துறீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்ல. சும்மா பொத்தாம் பொதுவாக எதையும் பேசிட்டு போயிட முடியாதுல்ல. வாய் இருக்கிறதுனால எது வேணாலும் பேசிட்டு போயிட முடியாதுன்னா, அம்மா இருக்கிற வரையும் ஓபிஎஸ் யானை பலத்தோட இருந்தாரு. அம்மா மறைஞ்சாரு. இன்னைக்கு நரிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு யானையை வீழ்த்த நினைக்குது. ஆனா வீழ்த்த முடியல. அதனால ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாமா? அப்படியெல்லாம் சொல்லி பேசுறவங்க ஏன் அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கிறாங்க? அதிமுகவை ஒருங்கிணைந்தா இந்த வேலை வந்திருக்காதே அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கேட்கிறாங்க. சட்டசபையில உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர் பேசுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியோடும் மீண்டும் இன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அப்படின்னா அந்த நிலைக்கு கொண்டு போனது யார் அப்படின்னு சொல்லி யாராவது உணர்ந்து செயல்படுறீங்களா? அது கிடையாது. போற போக்குல அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் இப்படி பண்ணலாமா? 4 முறை முதலமைச்சராக இருந்தவர் தான். அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியா இருந்தது. எடப்பாடி பழனிசாமி கீழே என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அடையாளம் தந்தது அதிமுக தான். அவருக்கு அந்த இரட்டை இலச்சினம் இருக்குன்னு தான் வெற்றி பெற்றாரு. அப்படின்னா அடையாளம் தந்தது அதிமுக தான். அது அம்மா இருக்கிற வரைக்கும், அது அதிமுகவா இருக்கிற வரைக்கும். இப்ப எடப்பாடி திமுகவா மாறின பின்னாடி அது என்ன எங்க இருக்கு அந்த அதிமுக? அம்மாவுக்கும் இந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் சட்ட விதிகளுக்கும் துரோகம் பண்ணது உங்களை மாதிரியான ஆட்க வாய் மூடி அமைதியாக இருந்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அந்த எல்லைக்கு போய் கட்சிக்கே துரோகம் பண்ணார். இதை யாராவது வெளியில பேசுறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த கட்சி இப்படி போகுதுன்னு சொல்லி யாராவது வருத்தப்படுறாங்களா? வருத்தப்பட மாட்டாங்க. ஓபிஎஸ் தென் மாவட்டத்தின் ஒரு முகமா இருக்காரு, இவர் கட்சிக்குள்ள வந்தா நம்ம இங்க தென் மாவட்டத்துக்குள்ள அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறாங்க.
ஓபிஎஸ் வந்து திமுகவில் போய் சேர்றாரு, திமுகவோட கூட்டணி வைக்கிறாரு, தவைக்கா பக்கம் போறாரு, எதையோ ஒன்று பண்ணிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன வந்ததுங்கிற? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு பிஜேபி இருக்கு, இது அமமுக இருக்கு, இது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, ஏசி சண்முகம் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு, ஜி.கே. வாசை இருக்காரு, அப்புறம் ஜான் பாண்டியன் இருக்காரு, எல்லாரும் அப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு மெகா கூட்டணி, நாங்கள் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி போறீங்களா? போக வேண்டியதானே. போன இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மக்கள் வரவேற்பே இல்லை. அதை கண்டு அதிருப்தியில் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, அவங்க அந்த சொன்னதை உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சா? நான் வந்து அம்மாவுக்கு எதிராக வேலை செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் இந்த அரசியலேருந்தே ஒதுங்கிறேன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமினால இதுவரையிலும் சொல்ல முடியலை. அந்த இரட்டை இலை சின்னம் மட்டும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா தெருவில் ஒரு எறும்பு எட்டி உதச்சிட்டு போயிடும். போங்கடா அங்கிட்டு, தனியாக போய் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நன்றி, வணக்கம்.